ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஐயுஐ பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய சில டவுட்ஸுக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஐயுஐ பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்க்கா, அதே மாதிரியே இப்போ ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டு ஸ்பீடு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டாக்டர் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி ஐயுஐ பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக, ஏன்னா ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஐயுஐ பண்ணுறது டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் கேட்குறத பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐயுஐ சிலருக்கு ஃபஸ்ட் டைம்லேயே ஓகே ஆகிடும். ஐயுஐன்னு கிடையாது, ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம்லேயே ஓகே ஆனவங்களும் இருக்காங்க. 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை வரைக்கும் ஃபெயில் ஆகி அப்புறம் ஓகே ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதும் மைண்டை நீங்கள் ஒரு 2-3 தடவை ஐயுஐ பண்ணணும் அப்படின்றத மைண்டை செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐயுஐ உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பி, சூப்பர். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதமே அடுத்த ஐயுஐ டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பண்ணணும். உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 2-3 சைக்கிள் பண்ணும்போது அதுக்கு ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாராவது உங்களுக்கு சொந்தக்காரவங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, யாராவது நெய்பர், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐயுஐ இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி டாக்டர் அப்படின்னு விசாரித்து நீங்கள் ஐயுஐ பண்ணுறது நல்லது. எதனால் அப்படின்னா, சிலர் 1-2 நிறைய கமெண்ட் கிடையாது, 1-2 சொல்கிறத பார்க்க முடியுது. ஒழுங்காக ஸ்கேன் பார்க்குறாங்க, அப்புறம் இதுன்றாங்க, சரியாக வளரலைன்றாங்க, சரியாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்க்க முடியுது. மோஸ்ட்லி 80% கரெக்டாக தான் பண்ணுவாங்க. 1-2 உங்களுக்கு ஒரு குழப்படியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலமாக விசாரித்து நல்ல ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஐயுஐ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அமௌண்ட்டும் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னா, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்களேன். இதில் ஒரு சிஸ்டர் ஐயுஐ ரிலேட்டட் டவுட் கேட்டிருந்தாங்க. அதில் எவ்வளோக்கு ஆகும் ஐயுஐ பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க அமௌண்ட்டு. அதுக்கு கீழே 3 கமெண்ட்டு தான் இது. ஒருத்தவங்க 15,000 ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஐயுஐ பண்ணுறதுக்கு 9,500, அப்புறம் டேப்லெட் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 5,000 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 14.5, இதுவும் 15,000 கிட்ட. இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா 5,000 ஆச்சு. ஸோ சில ஹாஸ்பிட்டல் பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயுஐ பார்த்திங்கன்னா 5,000க்கும் பண்ணுறாங்க, 15,000க்கும் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு, உங்களுக்கு எது அமௌண்ட்டு சில கூட ஹாஸ்பிட்டலாக இருக்குன்னா நீங்கள் அதில் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஐயுஐ ப்ரொசீஜர் அப்படின்றது சேம் தான். ஸ்கேன் உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, ஓவலேஷன் அப்போ ஸ்கேன் பார்ப்பாங்க, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி ஸ்பெர்மை வாஷ் பண்ணி அதில் குட் ஸ்பெர்மை மட்டும் உள்ளே செலுத்துவாங்க பெண்களோட பெண்ணுறுப்பு வழியாக கர்ப்பப்பைக்கு. இதுதான் ஐயுஐ. இதுதான் எல்லா ஐயுஐயுமே பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி விசாரித்து போய்க்கலாம். ஸோ இதுதான் நம்பர் 1 நான் சொல்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 5,000ன்றது கம்மி தான். ஐயுஐ 5,000க்கு பண்ணுறது கம்மி தான். சில டாக்டர்ஸ் மேபி பண்ணுவாங்களா இருக்கும். 15,000ன்றது கொஞ்சம் அதிகம். ஸோ சராசரியாக நான் எவ்வளோ சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-8,000க்கு ஐயுஐன்றது ஒரு சராசரியாக பண்ணக்கூடிய அமௌண்ட். இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஐயுஐ பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ரீஜனில் எந்த ஊரில் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருந்துச்சு, அப்படி அமௌண்ட் கம்மி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடியாக்காக. ஸோ இப்போ அமௌண்ட் பார்த்தாச்சு. அடுத்து ஐயுஐ பண்ணுறது, இப்போ ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருந்தால் ஐயுஐ பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்றதை பார்க்க போகிறோம். ஐயுஐ பண்ணுறதுக்கு குறிப்பிட்டு இவ்வளோ கவுண்ட், இவ்வளோ ஸ்பீட் வேணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. குறைஞ்சது எவ்வளோ கவுண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்கணும். 10க்கு மேலே, 10 மில்லியனுக்கு மேலே கவுண்ட் இருக்குது அப்படின்னா ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட்டு அதிகம். அதே மாதிரி மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க, ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டி இல்லைனா ரேப்பிட் ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டி. அது மார்ஃபாலஜியில் ஸ்பீடு. ஸோ ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 15க்கு மேலே இருக்கணும். ஸோ கவுண்ட்டு 10க்கு மேலேயும் மொட்டிலிட்டி 15க்கு மேலேயும் இருக்கணும். மார்ஃபாலஜினா அது ஆரோக்கியமான ஸ்பெர்ம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை. அது 2லேருந்து 3க்கு மேலே இருக்கணும். குறைஞ்சது 2க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த 3 டேர்மும் ரொம்ப முக்கியம். இது இருக்குது, ஓரளவு இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ஐயுஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதிகம். இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப லோவாக இருக்கும், 10க்கும் கீழே இருக்கும், 5, 4 தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைனா மொட்டிலிட்டி அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா 15க்கு கீழே இருக்கும், 10, 9 இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஐயுஐ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் கம்மி, பண்ணவே முடியாதுன்றது கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சில சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு, ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கவுண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
அப்போ என்ன பண்ணணும்னா, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா உடனே ஐயுஐ பண்ணாமல், டாக்டரை ரஷ் பண்ணாமல், இல்லை டாக்டர் சொன்னால் உடனேயும் போகாமல், அது உங்கள் விருப்பம் போகிறதுனா போகலாம். பட் நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டாக்டர் கொடுக்குற டேப்லெட், ரெமிடி, உணவு, ஃபுட்டு, நட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த 2 மாதம் 3 மாதம் கழித்து நீங்கள் திரும்ப ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்த்து இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஐயுஐ பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா மீடியமாக கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு உடனே நீங்கள் ஐயுஐ பண்ணுறதும் ஒரு ஆப்ஷன். உடனே நீங்கள் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப லோவாக இருந்து பண்ணால் அந்த சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். அப்போ நீங்கள் 2-3 தடவை கண்டினியூவாக பண்ணும்போது ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஐயுஐ பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கவங்களுக்கு டாக்டர் இதனால தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எக் க்ரோத் ஓவுலேஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஐயுஐ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே நார்மல், கவுண்ட்டு, ஸ்பீடு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எல்லாம் நார்மல், ஓவுலேஷனில் கருமுட்டையில் தான் பிரச்சனை அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி சில தடவை பண்ணிவிட்டு நீங்கள் ஐயுஐ பண்ணலாம். எடுத்தோடனே பிசிஓடிக்காக ஐயுஐ போக தேவையில்லை. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணினாலே போதும். ஸ்பெர்ம்லேயும் பிரச்சனை, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே நார்மல், எக் ஓவுலேஷன் நார்மல், ஹார்மோன்ஸ் நார்மல், பெண்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் நார்மல், பட் ப்ரெக்னென்ட் ஆக முடியல, அதை தான் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. இந்த ஐயுஐ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ காரணமே தெரியாமல் தள்ளி போகுது பார்த்திங்களா, அவங்களுக்கு ஐயுஐ நிறைய தடவை பண்ணுறாங்க. நிறைய தடவை மீன்ஸ் எனக்கு அந்த ப்ரெக்னென்ட் ஒரு 2-3 தடவை கண்டினியூவாக பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஐயுஐன்றது ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி நிறைய தடவை பண்ணி ஒர்க் ஆகாதவங்களுக்கு ஐயுஐ நிறைய பேர் நான் ஃபாலிகுலர் ஸ்டடி 7-8 பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆகலை, பட் ஐயுஐ நான் ஃபஸ்ட் டைம் ஓகே ஆகிடுச்சுன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஐயுஐ அப்படின்றது ஃபாலிகுலர் ஸ்டடி காட்டிலும் ப்ரெக்னென்சி ரேட் அதிகம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஐயுஐ பற்றி கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.